Wait for your turn. Keep quiet. Question கேட்டதுக்கு அப்புறம் பதில் சொல்லேன். Raise your hand and then answer. Don't interrupt. I think schools accidentally teach children one communication habit that follows them through their adulthood. I have conducted sessions in schools and colleges for years. And interestingly, இந்த எல்லா இடத்துலையுமே ஒரு காமன் பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். கிளாஸ் ரூமில் சில்ட்ரனை நாம் ஏதோ ஒரு இடத்துல வெயிட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், கீப் குவாய்ட், டோன்ட் இன்டரப்ட், raise your hands and then ask a question. கொஞ்சம் கொஷின் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அமைதியாகிறேன் அப்படின்னு நிறைய வேற வார்த்தைகளில் சொல்லிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல நீ வெயிட் பண்ண, அமைதியாரு அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல கன்வே பண்ணுது. I understand all these make sense for managing a classroom. But years later, அதே ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ்க்கு என்டர் ஆகுறாங்க. All of a sudden, we ask them to present them confidently, போல்டாரு, நெட்வொர்க் பண்ணு, கொஷின் கேளு, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணு அப்படின்னு அத்தனையும் அவங்க மேலே திணிக்கிறோம். அதே பர்சன் கொஞ்சம் வருஷத்தில் கம்பெனிஸ்க்கு என்டர் ஆகுறாங்க. அங்கே ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ட்லி, ஏன் இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டீங்க, ஓனர்ஷிப் எடுத்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு ஒரே ஒரு கொஷின் தான், வேர் தே எவர் டாட் டு? ஐம் நாட் சேயிங் ஸ்கூல்ஸ் ஆர் ராங். Classroom needs discipline. ஆனால் we rarely realize that communication doesn't jump in at the age of 21. It is shaped much earlier. Maybe the questions are not, why don't they speak up? Why don't you take ownership? Why don't you complete the task? Why don't you take an initiative? Maybe the better question is, பேசுறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நாம் என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான். லெட்ஸ் திங்க் அபவுட் இட்.